எல்லாரும் பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க, ஃபுல்லா பாருங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து ஹவர் ஏற மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டேங்கிறாங்க. அதனால ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் ஃபுல்லா பாருங்க. எங்களோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரல, லைக்கு 4-5 தான் போகுது. ஷார்ட் லைக் பாருங்கள், சப்ஸ்கிரைபர் வந்து 354 தான் இருக்கிறாங்க. ரொம்ப நாளா சரி, வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. டைம் வந்து 7-9 ஆச்சு. அதனால நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். ஏன்னா வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போகிறோம். எனக்கு பசிக்கணும் வேறு செய்யும். எனக்கு அப்போ தாமியா அங்கே வரப்போதான். அந்த தாமியா வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. அப்பப்போ கலைஞ்சு போயிருது. இன்னைக்கு நம்ம வந்திருக்குது ஐக்கியா. நீங்களே பாருங்க, இது ரொம்ப பெரிய மால். இங்க நம்ம என்ன வாங்கினாலும் நம்ம அப்படியே நம்மளோட கார்ல வச்சு கொண்டு போயிடலாம். அதான் இங்க ஒரே ஒரு ஸ்பெஷல் விஷயம். சரி, நம்ம மால்குள்ள போலாம். வாங்க மால்குள்ள போறோம். Hi, this is IKEA mall. We will buy things now that all we can carry together easily from the car. Let's go. Come inside. ஐம்பது வயசு மேல இருக்கவங்களுக்கு ஃப்ரீயா காஃபி கொடுக்குறாங்களாம். சண்டே டு தர்ஸ்டே. என்னறையா எப்படி சொல்லு, ஏதாவது உன்னுடைய வாயிலேருந்து ஏதாவது வார்த்தைகள் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். சொல்லு. ஓகே, நம்ம ஐக்கியா வந்துட்டோம். எல்லாம் பொம்மையிலேயே செஞ்சிருக்காங்க பாத்தியா. இப்படி தள்ளி விட போறேன். ஷோரூம் என்ட்ரன்ஸ் மேல போனோம். பேக் டு ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க டிஸ்பிளேல. லாக்கர்ஸ் ஐக்கியாவில் நம்ம இப்போ கொண்டு வரக்கூடிய பொருட்களை வைக்கிறதுக்கு ஒரு லாக்கர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லாக்கரில் நாங்கள் கொண்டு வந்த பேக்கை வச்சுட்டு லாக் பண்ண போகிறோம். வைங்க மொபைலு பர்ஸ் எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. உள்ள பொருள் தண்ணி எடுத்தீங்களா? ஒரு பாட்டில் எடுத்தியா? தண்ணி எடுத்துக்கோ, உள்ள ஆளுக்கு ஒரு தண்ணி எடுத்துக்கோ, அப்புறம் தண்ணி கஷ்டமாயிடும். ஓகே, மூடிடு. இதுக்கு நம்ம லாக் போடணும், நம்பர் போடணும். நம்பர் இப்படி பண்ணா போதும். இப்படி பண்ணா பொறு இது எப்படி? ஓகே, போட்டு மேலே தூக்கிட்டு அடுத்து நம்ம நம்பர்
எழுதிடும் அதுல. என்டர் யுவர் ஓன் பர்சனல் 4 digit. digit code. ஓகே, நமக்கு ஒரு 4 digit 9 8 5. ஓகே, இப்போ லாக் ஆயிடுச்சு. டு ரீஓப்பன் நான் அந்த கோடை மட்டும் டைப் பண்ணா போதும். இப்போ ஓப்பன் பண்ண முடியாது, லாக் ஆயிடுச்சு. பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிட்டோம். பாஸ்வேர்டு யாருக்கும் லீக் பண்ணிடாதீங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் உள்ள இருக்குது. 12A வச்சுருக்கோம். ஓகே, வாங்க போகலாம். ஜாவே வா வா. நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு எழுதுறதுக்காக பென்சில் வச்சுருக்காங்க, பேனா வச்சுருக்காங்க, லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஓகே, போலாமா? போலாமா? ஆக்சுவலாக இங்கே அந்த ரூட்டு காமிக்குது பாரு. அங்கே பாரு, நீ எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட்டு காமிக்குது பாரு. இங்கே ஒன்று இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம். ஷோரூம் என்ட்ரன்ஸ் இது. இங்கே என்னென்ன பொருட்கள் இங்கே இருக்குங்கிறத இந்த நம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1ல் ஷோரூம் என்ட்ரன்ஸ், 2 லிவிங் ரூம். ஸோ இப்படி டோட்டலாக 25 வரைக்கும் இருக்கு. அப்புறம் எக்ஸிட். ஃபைனலாக நம்ம சாப்பிட வேண்டிய இடம் அங்கே இருக்கு. இப்படி போனா உள்ள தானே, இப்படி போனா உள்ள எல்லா இடம் சுத்தி பாக்குறது. அப்படியே போனா நீங்க என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் சுத்தி தான் அடுத்த ஃப்ளோர் வர முடியும். இதுல ஒரு ஷார்ட் கட் இருக்கு. இப்படி போனா இந்த ஃப்ளோர் வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சா டைரக்டா இப்படி போய் அடுத்த ஃப்ளோருக்கு போயிடலாம். ஓஹோ, சோ இதுக்கு கீழ போயிடலாம், ஃபைனலுக்கு போயிடலாம். எங்கேயுமே எக்ஸிட் கிடையாது. ஸ்டார்ட் பண்றது இந்த ஆர்க்கு வழியாவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, வரேன். அப்படியே ஒண்ணா பார்க்கலாம். அப்படின்னா எல்லா இடத்துலயும் போய் இருக்கிற அதை திட்ட போறாங்க. நல்லா அழகா தான் இருக்குல்ல. இது வீட்டில் அப்படி செட்டப்பா வைக்கிறது இல்லை, டிவி எல்லாமே லிவிங் ரூம் செட்டப். ஒவ்வொரு ப்ரைஸா? கீழே போடுற மேட்டு 42 பீடி. நம்ம ஒரு காசு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். பசங்களுக்கு விளையாடுறதுக்காக செட் பண்ணிப்பாங்க. வாஷ்ரூம் செட்டப்பா, கிச்சன் செட்டப். இப்போ என்ன தெரியுதா? டிஷ்யூ பாக்ஸு பறக்காம இருக்கிறதுக்காக வெயிட். இங்க பாரு, அது ஓப்பன் பண்ண முடியல. என்னது ஓப்பன்? கூட தெரியலையா அப்பா உனக்கு? என்ன பண்றது, நம்ம இப்பதான் பாக்குறோம். என்னது 90s கிட். உள்ள பிளாஸ்டிக், வெளியில தான் அந்த இது அந்த பணம் உள்ள நார்ல வெட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இது பாரு, உங்களுக்கு வாங்கி தருவியா? ஜாமில் இதெல்லாம் ஷோகேஸ்ல வைக்கிற மாதிரி உள்ள பொருள் தான். 2.200 பிடி இல்லையா? ஆரோ தெரியுது பத்தியா? அந்த ரூட்லயே இப்போ. ஓகே, வேற எங்கேயும் மாறி போயிடாத. அடுத்து லிவிங் ரூம், அதுல யூஸ் பண்ற பொருள் எல்லாம் இங்க இருக்கும். லிவிங் ரூம்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சோஃபாஸ், இந்த மாதிரி ஐட்டம். காசு இந்த பில்ல 8 பீடியா? ஹாத்தடியாச்சு 8 பீடி. 8 பீடி ப்ரோ, 8 பில்ல 8 பீடி. கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வருது. இது ரொம்ப ஹார்டான. இது கை துடைக்கிற துண்டுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கேன். தெரியல. எழுதிருப்போம் பாரு. 10 years கேரண்டி கொடுக்குறாங்களாம் எல்லா பொருட்களுக்கும்.
உள்ள எல்லாமே எப்படி எப்படி இருக்குன்னு மாடலாக அப்படி வச்சுருக்காங்க. சரி திருப்பி நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிக்கோ, நான் சொன்ன ஆர்டர் போட்ட போது அவனே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவான். இதே மாதிரி வேணும் அப்படின்னா அவன் இதே மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவான் நமக்கு. காஸ்ட்லியாக இருக்கும். இது ஒரு ரூம் மாதிரியே செட் பண்ணிக்கலாம். பாரு, உள்ள போய் பாரு. இந்த ரூம் மாதிரியே இருக்கு, வந்து பாருடா. இது ஒரு ரூமா? இங்க உள்ளவா கிச்சன்லாம் இருக்கு. இங்க வந்து பாரு, கிச்சன் இருக்கா? கிச்சன் இருக்கா? இது அடுத்து இந்த குழந்தைங்க தூங்குறது, குழந்தைங்க படுக்கிறது, குழந்தைகளுக்குள்ள எல்லாம் இருக்கு பாரு. சின்ன ரூம் குழந்தைங்களுக்கு. அடுத்து இங்க ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு பாரு. இங்க இருக்கு பாரு. வாஷிங் மிஷினு, துணி, கண்ணாடி, குளிச்சுட்டு துடைக்கிறதுக்கு டவல் போட்டிருக்காங்க. என்னவோ ஒண்ணு. ஓகேவா, அடுத்த செக்ஷனை பார்க்கலாம். லைட் வேணும். இப்ப திறக்கிறோமா, லைட் ஆன் ஆயிடும். செக்ஷன் சரி ஓகேவா, அங்க போலாம். டேப் வா போடா. அது பழைய லேப்டாப், அது டம்மி லேப்டாப். வாடி. ஆமா, ஆரோ வந்துருச்சு. ஆரோ அப்படியே காமிக்க. அடுத்த ஒரு ஆரோ. இந்த ஆரோ ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கு. இல்லை நம்ம மிஸ் ஆகிடுவோம் எங்கேயாவது. அவ்வளோ பெரிய வால் இது. பாப்பா கதை திறந்து குளிச்சிருமா? அங்க சொன்னது போய் தெரியுதோப்பா. இல்லடா, அது இந்த கண்ணாடியில் அப்படி ஒட்டிருக்காங்கடா. அப்படியே காலையில ஓகே நாரோ. அடுத்து வந்து என்ன செக்ஷனுக்கு போறோமா? லிவிங் ரூம் எல்லாம் ஸ்டில் இருக்குமா? லிவிங் ரூம் 2 செக்ஷன்ல தான் இருக்கும். நீங்க இங்க வாங்குற பொருள் எல்லாத்துக்குமே அனைத்து பொருளுக்கும் 10 years வாரண்டி கேரண்டி. நம்ம நெக்ஸ்ட் எண்டாவது லிவிங் ரூம் ஸ்டோரேஜ். எக்ஸ்கியூஸ் மீ, இத தொடர்ந்து நம்ம போயிரலாமா? வேணாம். கரடி ஆபீசர், என்ன பண்றீங்க ஆபீசர்? என்னிடம் எந்த மாதிரி இருக்குடா? ஆபீஸ் செட்டப் மட்டும் இருக்குதா? நல்ல ஃபவுன்சியான அத கேக்கலடா, இந்த செட்டப் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கா? அப்படியே இருக்கு. ஆபீஸ் எல்லாம் புக் இது பெஞ்ச் ஆஃபர் போட்டுருக்கான். 50% ஆஃபர் போட்டுருக்கான். 45 வீடியோ. பரவாயில்லையே, நல்ல லென்த்தா இருக்குல்ல? அது லென்த் வெயிட் அண்ட் 2 ரேக் இருக்குது. நல்ல ப்ரைஸ் வரும். 45 வீடியோ உள்ளது 22 தான். அப்புறம் லோயஸ்ட் பிரைஸ் 13.900. ஃபுல்லா டாய்ஸா? ஃபுல்லா டாய்ஸ். என்ன முட்டை? தள்ளுடா பையன். சரி வாங்க போகலாம். வாங்கடா டே. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு குக் போட்ட போவோம் வாங்கிட்டோம் 500 ஃபிக்ஸுக்கு. இப்படி யூஸ் பண்ண போகிறதில்ல, அந்த மட்டும் ஏதாவது வாங்கிப்போமே அப்படின்னு வாங்கிட்டோம். இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்காக பேக் டு ஸ்கூலா? இதெல்லாம் நல்லா காஸ்ட்லியாக தான் இருக்குல்ல? எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது பொருட்களெல்லாம். வாங்கிக்கிறதுல ஃபோட்டோ ரொம்ப கஷ்டப்படணும். எளிதில் மாட்டி விடலாம். நம்மளோட குப்பை பாயிண்ட் எங்கே இருக்கு? ரொம்ப நான் எடுத்துக்கிறேன்.
பண்றது விளையாடுறது வரைக்கும் எல்லாம் மேனுவல் டிக்கோர் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி போய் அப்படியே ஃபிக்ஸ் பண்றதா? அதே இது சாதாரண பெருசா ஜஸ்ட் இந்த ஃப்ளவர் கேட்டால இல்ல அதுக்கு எடுத்துங்க. இத ரெக்கார்ட் பண்ணா இந்த கிச்சன் வாங்கிடலாமா? அது வந்து தான் கடவுளா. ஆள் 10,000 50 வீடு வாங்கிட்டேன். பெங்குவின்ஸ் பாலு துணி 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 இதுக்கு இதான் ரேக். துணி இதை மடக்கி மடக்கி இதுக்குள்ள வச்சுக்கலாம். 1.5 BD 300 ரூபா. எஸ் ஏங்க இப்படி பேசாம நம்ம வீட்டுல வாங்கிக்கலாமா? டோர் நாப் அண்ட் ஹேண்டில். பெட்டு கபோர்டு செக்ஷனுக்குலாம் வந்து விட்டோம். இப்பொழுது பெட்ரூம். எனக்கு ஒரு ஆசை, ஒரு பொருள் மேலே ஆசைன்னா பெரிய ஆசை. இதோ இந்த டிராயிங் போர்டு வாங்கினேன். போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பென் செக்ஷன் அப்படியே வரும். குட்டி குட்டியா இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி, அஞ்சரை பெட்டி மாதிரி லைட் அப்படியே இதுல ஃபிட் பண்ணி வைக்கிற மாதிரி, ஜன்னல் மாதிரி லைட்டு. ஸோ லைட் செக்ஷன் அதெல்லாம். அரக்கி தானே, அரக்கி. ஆமா, அரக்கி பார்த்து வரல அப்படின்னா நம்ம பெட்ரூம் செட்டப் அப்படிதான் நிறையானு. மேலே வந்து படுத்துக்கிட்டு அப்படியே கீழே வந்து படிக்கிறதுக்கு. கீழே எழுங்க மேன், அப்பதான் விரியும். கீழே இருக்கணும். டைப் பண்ணி ஸ்பீடா டைப் பண்ணி பார்த்து லேப்டாப் உடஞ்சிடும். முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஃபைனலா வந்துட்டோம். இந்த ஃபுட் பாத் அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு அங்க ரெஸ்டாரண்ட். எஸ், வாங்க அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல இருந்து திரும்பிடலாம். ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட் காமிக்குது. ஏன் ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட்? ஏன்னா ஐக்கியாவும் மேட் இன் ஸ்வீடிஷ் கம்பெனி. நாங்க இது சாப்பிட போறோம். ஐஸ்கிரீம் BD 300 பில்ஸ் 60 ரூபா. ஐஸ்கிரீம் எங்க இருக்குன்னு தெரியல, நாங்க அதை கண்டுபிடிக்க போறோம். அதனால இல்ல அவங்க இத கொடுத்து டோக்கன் தருவாங்கன்னு நினைக்கிறேன். டோக்கன் தருவாங்க. சேஞ்ச் இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா போட்டு எடுத்துடலாம். அது தெரியல, அவன்கிட்ட கேட்டுப்போம். டோக்கன் தரணும் அப்படியா? கன்ஃபார்மா? Okay, so we need to give the money, then you are giving the token. 300 pills for the token. Okay. 300 pills for the token. You can get ready the ice cream. Where I can put Just here? put the token here, the cone here first, Okay. then drop the token. Okay, wait. இதுல போன வச்சாச்சு. காயின்ஸை வந்து இன்சர்ட் தி டோக்கன் ஹியர். பிரஸ் பண்ண சொன்னாரு பாரு ஐஸ்கிரீம். ப்ரெஸ் பண்ணியாச்சு. மேலே போகுது, ஐஸ்கிரீம் வருது. ஜாப்பின் எடுத்துக்கோ. அடுத்து நான் வைக்கிறேன். சூப்பரா இருக்கு ஐஸ்கிரீம். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு ஜாஃபி? எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? சரி, ஓகே, வாங்க நீ பில்லிங் கவுண்டருக்கு போலாம்.